உண்மை தேடும் அன்பர்களே, உங்களை வரவேற்கிறோம். ஆன்மீக பாதைகள் விலகிச் செல்லும் உலகில் ஒரு பயணத்தை நாம் தொடங்குகிறோம். ஒரு புறம் உண்மையான விசுவாசத்தின் பிரகாசமான தெளிவு, மறுபுறம் வஞ்சகத்தின் விஷமான நிழல். இன்று நாம் இரண்டு பாதைகள், நேர்மை மற்றும் மாயை பற்றி ஆராய்வோம். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியே வந்தார். மார்க்கு 10:45. வேதம் நமக்கு நினைவூட்டுகிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மார்க்கு 10:45. இதுவே ஒரு உண்மையான மேய்ப்பனின் அடையாளம். மந்தையின் நலனுக்காக தன் சுகபோகங்களை தியாகம் செய்யும், தனது பொக்கிஷங்களை பூமியில் அல்ல பரலோகத்தில் சேமித்து வைக்கும் ஒரு இதயம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வழிநடத்துவதாக கூறும் அனைவரும் இந்த தெய்வீக முறையை பின்பற்றுவதில்லை. மாறாக பூலோக செல்வத்திற்கும் அதிகாரத்திற்கும் உள்ள தணியாத பசியை மறைக்க பக்தியின் உடையை பயன்படுத்தும் நபர்களை நாம் காண்கிறோம். அவர்கள் தெய்வீக நம்பிக்கையை சந்தை பண்டமாக மாற்றி பண ஆதாயத்திற்காக நம்பிக்கையை கையாளுகிறார்கள். அப்படியானால் உண்மையானதிலிருந்து போலியானதை நாம் எவ்வாறு வேறுபடுத்துவது? இறுதிச் சோதனை அவர்களின் கனியில் உள்ளது. குறிப்பாக நிதி நேர்மை மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மீதான அவர்களின் அக்கறை தொடர்பான அவர்களின் செயல்களின் புலப்படும் முடிவுகளில். ஒரு உண்மையுள்ள உக்ரானக்காரன் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஒவ்வொரு வளத்தையும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் விவேகமாகவும் கையாள்கிறான். அவர்கள் பலவீனமானவர்களை உயர்த்துவார்கள். காட்சி திரையில் உரை. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 7:20. மற்றும் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருகிற கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 7:15. இதற்கு நேர்மாறாக வஞ்சகர்கள் இரகசியமாக செழித்து மக்களை சுரண்டுவதற்காக விரிவான கற்பனை கதைகளை உருவாக்குகிறார்கள். அவர்களின் போதனைகள் பெரும்பாலும் சுயநல ஆசைகளுக்கு இணங்குகின்றன. கிறிஸ்துவின் பின் செல்வதில் உள்ள கடினமான தாழ்மையான உழைப்பை விட உடனடி உலகியல் ஆசீர்வாதங்களில் கவனம் செலுத்துகின்றன. இயேசு கற்பித்தது போல அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 7:20. அவர் எச்சரித்தார், ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருகிற கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உள்ளத்திலோ அவர்கள் ஊன்றின் ஓநாய்கள். மத்தேயு 7:15. Hallelujah, hallelujah. ஐயா ஐயா, ஏன் இப்படி கத்துகிறீர்கள்? எனவே தேடும் நாம் வேதத்தின் தெளிவான அசைக்க முடியாத குரலுக்கு செவிசாய்ப்போம். தெய்வீக அபிஷேகத்தின் உண்மையான அடையாளம் தனிப்பட்ட செல்வம் அல்ல, ஆழ்ந்த சுயநலமற்ற சேவை. அதிகாரத்தை பற்றி பெருமை பேசுவதல்ல, உண்மையான தாழ்மை. எடுக்கும் திறன் அல்ல, கொடுக்கும்